அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். குசுப்பு, நமிதா, காயத்ரி ரகுராமன், அப்புறம் இந்த கௌத மீனோட்டி 4 ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல பொம்பளை இடுப்பு 8 மாதிரி இருந்துச்சு. அந்த விஜயகாந்த் பொண்டாட்டி அவ பேரு எடி பெத்த புள்ள மாதிரியே இருக்கிறாங்க. அவ பல்ல பாத்தியாடி முன்னாடி. அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போனோம்? புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற கோச்சார கூட்டம். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். நான் மொத்தம் வேற லெவல்ல ரிவோல்ட் ஆவேன். இது ஏன்னா ஒருத்தருக்கான மிரட்டலோ பழிவாங்கலோ கிடையாது. இந்த கலாச்சாரத்தை தூக்கி எறியணும். இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவங்களை கைது பண்றதுக்காக எங்கள் அண்ணனை நீங்கள் கைது செய்யலாம், அடக்கி விடலாம் என்று எண்ணலாம். பயத்தின் காரணமாக தாவேகா அரசு கைது பண்ணியிருக்காங்க. நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்காடா போராட்டு போனா திருட்டு பையன்டா நீ ஒரு திருடன். அண்ணன் ஒரு ஊர் பொறுக்கி, நீ ஒரு தெரு பொறுக்கி. இன்னைக்கு டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். அதுவும் கக்கூஸ்ல